பாக்கியலட்சுமி இன்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்கியலட்சுமி வந்து எழில் எடுக்க போற பாக்கியலட்சுமி அப்படின்ற ஒரு ஷூட்டிங் படத்துக்கு படப்பூஜைக்கு கிளம்ப போறாங்க. அண்ட் கிளம்பி போகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொடியூசர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, பாக்கியலட்சுமி இந்த படப்பூஜைக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட் அண்ட் ரைட்டா ஒரு ஆர்டர் சொல்லிடுறாங்க. அத எழில் மீறக்கூடாது அப்படின்னு ஒரு வகையான ஒரு ஆர்டர் சொல்லிடுறாங்க. அப்படி இல்ல இந்த பாக்கியலட்சுமி இந்த படப்பூஜைக்கு கண்டிப்பா வந்தாகணும்னா, இந்த படத்துல இருந்து ப்ரொடியூசரா நான் இருக்க மாட்டேன். இந்த படத்த கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் வந்து கட் அண்ட் ரைட்டா நம்ம எழில் கிட்ட சொல்லிடுறாரு. நம்ம எலில என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாம அம்மா முன்னாடி வரும்போது, "அம்மா நீங்க தயவு செஞ்சு இந்த பட பூஜைக்கு வராதீங்கம்மா" அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிடுறாரு. திருப்பி அனுப்பிச்சுட்டு மேல மாடியில வந்து ரொம்பவே ஏங்கி ஏங்கி அழுகுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி உள்ள ஃப்ளாஷ்பேக் நெனச்சு தான். இதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, "உன் பட பூஜைக்கு நான் தான்டா ஃபர்ஸ்ட்டு வருவேன்" அப்படின்னு சொல்லி. பட் அது வர முடியலையே அப்படின்னு சொல்லி நம்மளே திருப்பி அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி எழில் ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுகுறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் கோபி வந்து ராதிகா கிட்ட சொல்றாங்க, "பாத்தியா ப்ரொடியூசர் என் ஃப்ரெண்ட் நான் அப்பவே சொல்லிட்டேன் பாக்கியலட்சுமி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி கண்டிப்பா இந்த பட பூஜைக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டேன். அதனால பாக்கியலட்சுமி வந்த உடனே அவ வெளியிலே அவ வாயால சொன்னதும் அவ திரும்பி போயிட்டா அப்படின்னு சொல்லி கோபிநாத் ரொம்பவே ஆனந்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ராதிகா சத்தம் போடுறாங்க, "நீங்க ஒரு செல்ஃபிஷ் அதனால தான் இப்படிலாம் யோசிக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி ரொம்ப கட் அண்ட் ரைட்டா சத்தம் போடுறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம்.